ஐயா உங்களுக்கு தெரியாததா? கூட்டணின்னு போகும்போது கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற தலைமையை அனுசரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது யதார்த்த நடைமுறையில நீங்க பாக்குறீங்க. அவர் மன கஷ்டப்பட்டா நாளைக்கு நம்மளை வைப்பாரோ இல்லையோ, சீட்டு தருவாரோ இல்லையோ, 10 சீட்டு 8 ஆகுமா இல்லை 8 6 ஆகுமா, இந்த பஞ்சாயத்து இருக்கு. இப்ப எனக்கு இந்த பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுன்னு தான் நீ போட்டா போடு, போலைன்னா போ, தோக்குறோம் ஜெயிக்கிறோம், தானியா நின்று செத்தாலும் சரி இப்படியே நின்று செத்துருவோம், ஒவ்வொரு பிரச்சனை கிடையாதுன்னு நின்று சண்டை போடுறதுனால இவ்வளவு நான் பேசிட்டு இருக்கிறேன். அவங்க பேசுனா ஒருவேளை இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ, கூட்டணி தர்மம்னு ஒன்று வச்சிருக்காங்க, கர்மம் இருக்குல்ல, அதை தர்மம்னு ஆக்கி வச்சிருக்காங்க. அதனால சரி, எங்க கூட்டணியில இருக்க எங்க அண்ணங்க எங்க ஐயாக்கள் எங்க ஆளுகள்லாம் பேசலைனாலும் அதுக்கு பதிலா அவங்க பின்னாடி வந்த தம்பி பேசிட்டு போறேன்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதானே. அவங்க என்ன பேசணும்னு சொல்லுங்க, சேர்த்து நான் பேசிடுறேன். பேசுறது இப்ப நீங்க கூட்டணியை கலைச்சு விட பாக்குறீங்க. ஏதாவது ஏதோ உறுதியா கலை. இதுல என்ன கேள்வியை கேட்கிறீங்க? உறுதியா கலை.